வணக்கம். தமிழ்நாட்டுல வேலை தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காகவே அரசாங்கம் ஒரு சூப்பரான திட்டம் வச்சிருக்கு. அது என்ன, அதுல எப்படி சேர்றதுன்னு சிம்பிளா தெளிவா இந்த விளக்கத்துல பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல வேலை இல்லாம ஒரு சப்போர்ட்டுக்காக காத்துட்டு இருக்கீங்களா? கவலையே வேணாம். உங்களுக்காகவே தமிழக அரசு ஒரு உதவித்தொகை திட்டம் கொண்டு வந்திருக்கு. அது என்ன, எப்படி உங்களுக்கு உதவுங்க, நம்ம இந்த முழு விளக்கத்துல பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு நல்ல வேலைக்கு போற வரைக்கும் மாசம் உங்களுக்கு அரசாங்கம் ஒரு சின்ன ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒரு கை கொடுக்குற மாதிரி. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் டீப்பா போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப நாம பார்க்க போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது, இந்த திட்டத்துக்கு நீங்க தகுதியானவரா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாங்க செக் பண்ணலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை கிளியர் பண்ணிடலாம். யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம், யார் பண்ண முடியாதுன்னு. இப்போ நீங்க 10th பாஸ் இல்ல ஃபெயிலு, 12th முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ இல்ல ஏதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரினா உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க இன்ஜினியரிங், மெடிசன், அக்ரி, லா இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சிருந்தா சாரி, இந்த திட்டம் உங்களுக்கு பொருந்தாது. சரி, படிப்பு ஓகேனா அடுத்ததா இந்த செக்லிஸ்ட்டை ஒரு தடவை பாத்துருங்க. இது ரொம்ப முக்கியம். முதல்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணி 5 வருஷம் ஆயிருக்கணும். ரெண்டாவது, உங்க குடும்பத்தோட வருஷ வருமானம் 72,000 ரூபாய்க்கு கம்மியா இருக்கணும். மூணாவது, உங்களுக்கு 40 வயசுக்குள்ள இருக்கணும். ஆனா SC/ST பிரிவினரா இருந்தா 45 வயசு வரைக்கும் ஓகே. கடைசியா, நீங்க எந்த ஒரு வேலையிலையும், அது அரசாங்க வேலையா இருந்தாலும் சரி, பிரைவேட்டா இருந்தாலும் சரி, என் சுயதொழில் கூட பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்க தமிழ்நாட்டுல தான் படிச்சிருக்கணும். இதெல்லாம் கரெக்டா இருந்தா சூப்பர். நாம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு தகுதி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ மனசுல வர்ற அடுத்த கேள்வி என்ன? மாசம் எவ்வளோ பணம் கிடைக்கும்? வாங்க அந்த டீடைல்ஸை பார்க்கலாம். இங்க பாருங்க, பொது பிரிவுக்கான உதவித்தொகை எவ்வளவுன்னு தெளிவா கொடுத்துருக்காங்க. நீங்க 10ஆம் வகுப்பு ஃபெயில்னா மாசம் 200 ரூபாய் கிடைக்கும். அதுவே பாஸ் பண்ணியிருந்தா 300 ரூபாய். 12th இல்லனா டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 400 ரூபாய். நீங்க டிகிரி அதாவது UG இல்ல PG முடிச்சிருந்தா மாசம் 600 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனியா உதவித்தொகை இருக்கு. அதுவும் கொஞ்சம் அதிகமாவே. 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தா மாசம் 600 ரூபாய், 12th முடிச்சிருந்தா 750 ரூபாய், அதுவே டிகிரி முடிச்சிருந்தா மாசம் 1000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். சரி, தகுதிய பார்த்துட்டோம், எவ்வளவு பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, அதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சிம்பிளா பார்த்துடலாம் வாங்க. பாருங்க, ரொம்ப சிம்பிள். மொத்தமே 4 ஸ்டெப் தான். முதல்ல உங்க மாவட்டத்துல இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நேர்ல போங்க. அங்க இந்த திட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து உங்க பேரு, அட்ரஸ், பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு எல்லாத்தையும் கரெக்டா ஃபில் பண்ணுங்க. மூணாவது ஸ்டெப் ரொம்ப முக்கியம். அந்த ஃபார்ம்ல வருமான சான்றிதழ்னு ஒரு பகுதி இருக்கும். அதுல உங்க ஏரியா RI, அதாவது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கிட்ட கையெழுத்தும் சீலும் வாங்கணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸோட சேர்த்து அதே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல கொண்டு போய் கொடுத்தா போதும். அப்ளை பண்ண போறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்க ஸ்கூல், காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ், மார்க் ஷீட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் உங்க பேங்க் பாஸ்புக், ஆதார் கார்டு, அப்புறம் ரொம்ப முக்கியமா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் கொடுத்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கார்டு. கடைசியா நீங்க ஃபில் பண்ணி கையெழுத்து வாங்கின அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இவ்வளோதான். ஓகே, அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இன்னும் சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. இதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் வர்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. வாங்க அதையும் பார்த்துடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உதவித்தொகை உங்களுக்கு லைஃப் லாங் கிடையாது. இது அதிகபட்சமா 3 வருஷத்துக்கு தான் கிடைக்கும். இல்லனா உங்களுக்கு 40 வயசு ஆகிற வரைக்கும் கிடைக்கும். இதுல எது முதல்ல வருதோ அதோட இந்த உதவி நின்னுடும். நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ, இந்த காசு வாங்கினா எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி போயிடுமோ, நாளைக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டமாயிடுமோன்னு. அந்த கவலையே வேணாம். அரசாங்கமே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்த உதவித்தொகை வாங்குறதுனால உங்க சீனியாரிட்டிக்கோ இல்ல எதிர்கால வேலை வாய்ப்புக்கோ எந்த ஒரு பாதிப்பும் வராது. இன்னும் ஒரு 2 முக்கியமான விஷயம். ஒன்னு, உங்களுக்கு பணம் தொடர்ந்து வரணும்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்க ஒரு சுய உறுதிமொழி படிவம், அதாவது செல்ஃப் அஃபிடவிட் ஃபார்ம் ஒன்னு ஃபில் பண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைச்சிட்டா, சின்ன வேலையா இருந்தா கூட அதை நீங்க உடனே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடணும். இது உங்களோட பொறுப்பு. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த திட்டம் பத்தி ஒரு முழுமையான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தகுதிகள் என்ன, எவ்வளோ பணம் கிடைக்கும், எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அப்போ இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும்? எல்லா தரவுகளும் இப்போ உங்க கையில இருக்கு. அடுத்த கட்டத்துக்கு போக நீங்க ரெடியா? அப்போ யோசிக்காதீங்க. உடனே உங்க மாவட்டத்துல இருக்கிற வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு போங்க. விண்ணப்ப படிவத்தை வாங்கி ஃபில் பண்ணி கொடுங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உதாரணத்துக்கு 2026ஆம் ஆண்டுக்கான விண்ணப்பம் இப்போ February மாசம் கடைசி வரைக்கும் ஓபன்ல இருக்கு. கரெக்டா அப்ளை பண்ணி இந்த உதவியை பயன்படுத்துங்க.